we look at the great Bible truths. செவ்வாய் இரவுகளிலே வேதத்தின் மாபெரும் உபதேசங்களை நாம் படித்து வருகிறோம். Currently we are teaching on what the Bible says about man. தற்போது மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். We began from the very creation of man, how God created man. தேவன் எவ்வாறு மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திற்கே நாம் சென்றோம். Covered some of the major characteristics of man. மனுஷனுடைய சில முக்கியமான பிரதானமான தன்மைகளை குணாதிசயங்களை பார்த்தோம். Talked about mankind and God's purposes for mankind. மனு வர்க்கத்தை குறித்து பார்த்தோம். மனு வர்க்கத்துக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம். Then we began to look at God's purpose for the male, and now we are looking at God's purpose for the female. அதன் பிறகு ஆண்களுக்கான நோக்கம் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டோம். இப்போது பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். Everybody say purpose. எல்லாரும் சொல்லும் நோக்கம். Purpose is the key to fulfillment in life. வாழ்க்கையிலே நிறைவுக்கு திறவுகோலாய் இருப்பதே இந்த நோக்கம்தான். If you do not understand the purpose why you are born and why you are made this way, why you are here, then your life will be a very frustrating thing. ஏன் நீங்கள் இங்க இருக்கிறீர்கள், ஏன் பிறந்து இருக்கிறீர்கள், வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் பிறகு வாழ்க்கையே விரக்தியுள்ளதாக தான் இருக்கும். Not only should you understand your purpose, you must understand the purpose of everything that is there in the world. உங்களுடைய நோக்கத்தை குறித்து மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றுடைய நோக்கத்தையும் கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Of everything. எல்லாவற்றுடைய நோக்கம். That is a secret of success. அதுதான் வெற்றியின் ரகசியமே. I've been reading a particular verse and I think I would like to read it every time we come together for this studies here, and that is found in Proverbs 19:21. இங்கே நாம் கூடி வரும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் வாசித்துக் கொண்டு வருகிறேன். அதே வசனத்தை இன்றைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். We'll start from there. அங்கிருந்து நாம் ஆரம்பிப்போம். There are many plans in a man's heart. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். Nevertheless, it is the Lord's purpose that will stand. ஆனாலும் கர்த்தருடைய நோக்கமே நிலை நிற்கும். Let me say it in a simpler form. அதை மிகவும் எளிதாக்கி சொல்லுகிறேன். There are many opinions among men about everything. எல்லாவற்றை குறித்து மனுஷர் மத்தியிலே பல தரப்பட்ட கருத்துகள் நிலவுகிறது. We all think this and that about everything. நாம் எல்லாருமே எல்லாவற்றை குறித்து இதையும் அதையும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். Everybody has an opinion. எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. But it is the purpose of the Lord that will stand because it is established. ஆனால் நிலைத்து நிற்கக்கூடியது தேவனுடைய நோக்கம் மட்டுமே. ஏனென்றால் அது நிலைத்து நிற்கும்படி செய்யப்பட்டிருக்கிறது. Amen. Amen. We need to understand this. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So it is not the grandmother's story that's going to make you successful. ஆகவே பாட்டி கதையெல்லாம் உங்களை வெற்றியுள்ளவர்களாய் ஆக்க போவது Not கிடையாது. what someone said and what you read in those magazines that tell you everything that you need to know about man and everything. Some magazine says will tell you everything that you need to know about the male. சில பத்திரிகைகள் எழுதுறாங்க இல்லையா, ஆண்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டியதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே அவங்க ஆண்களை குறித்து சொல்றது எல்லாவற்றையும் நம்மனால வெற்றிகரமா இருக்க போவதில்லை. No, there are some books coming out and they say everything that you wanted to know about a woman. சில புத்தகங்கள் வருது, பெண்களை குறித்து நீங்கள் அறிய விரும்புவதெல்லாம் அப்படின்னு. Very catchy title, but inside there's not very much. தலைப்பை பார்க்கும்போது ஆள எழுகுதானா, உள்ள ஒண்ணும் விஷயம் இல்லை. But this is the book that we must come to. ஆனால் இந்த புத்தகத்திடம் தான் நாம் வர வேண்டும். The manufacturer, God himself, the creator himself gives the purposes for which he has created man and woman like the way he has created them. ஆண்களையும் பெண்களையும் தேவன் ஏன் இவ்விதமாய் உண்டாக்கி இருக்கிறார் என்று சிருஷ்டிகர்த்தராகிய தேவனே இந்த புத்தகத்தில் எழுதி நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். That is why I believe in the church, I believe in preaching the word. ஆகவேதான் சபையிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். Because this is the answer for all your questions. ஏனென்றால் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இதுதான். That will change your life. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். It will set you on the right direction. இது உங்களை சரியான திசையிலே கொண்டு செல்லும். The key is to find purpose and then you find fulfillment in life. திறவுகோல் நோக்கத்தை கண்டுபிடிப்பது. நோக்கத்தை கண்டுபிடித்து விட்டால் பிறகு வாழ்க்கையிலே திருப்தி உண்டாகும். What is God's purpose for the female? ஆகவே பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன? I want to say at least 6 things this evening about God's purpose for the female. பெண்களுக்கான தேவனுடைய நோக்கத்தை குறித்து குறைந்தபட்சம் 6 காரியங்களை இன்று மாலை நான் சொல்ல விரும்புகிறேன். Last week we talked about purpose, but then I began to mention a couple of things from couple of these things from these 6 things. கடந்த வாரம் நோக்கத்தை குறித்து பேச ஆரம்பித்த போது இந்த 6 காரியங்களிலிருந்து 1-2 காரியங்களை நான் சொன்னேன் உங்களுக்கு. But let me add some more to it and then continue also. ஆனால் அவைகளோடு சிலவற்றை சேர்த்து சொல்லுகிறேன், இன்னும் அதை நான் தொடர்ந்து So பார்ப்போம். let's go from the beginning itself. ஆகவே ஆரம்பத்திலிருந்தே நாம் கவனிப்போம். 6 things that makes a woman unique. ஒரு ஸ்திரீயை தனித்தன்மை உள்ளவள் ஆக்குவது 6 காரியங்கள். 1, முதலாவது, she is a man on the inside. உள்ளே
பெண் என்பவள் ஆணா இருக்கிறாள். Man, males, you never forget this. ஆண்கள் இதை மறக்கவே கூடாது. The woman is a male on the inside. பெண் என்பவள் உள்ளே ஆணா இருக்கிறாள். Last week we didn't go to the verses which give us these things. Let me ask you to turn with me to Genesis chapter 5 verse 1. இதற்கான வசனங்களை போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நாம் சொல்லும் ஆதியாகமம் chapter 5 verse 1. 5ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். This is the book of the genealogy of Adam. In the day that God created man, he made him in the likeness of God. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். He created them male and female and blessed them and called them mankind in the day they were created. அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவளை ஆசீர்வதித்து அவளை சிருஷ்டித்த நாளிலே அவளுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். Now why do we say that the woman is really like a man on the inside? ஏன் ஒரு பெண் உள்ளே ஆணை போல இருக்கிறாள் என்று நாம் சொல்லுகிறோம்? The reason is this. காரணம் இதுதான். You see, when God made man, it first says that he made man and then he made them male and female. தேவன் மனுஷனை உண்டாக்கின போது வேதம் சொல்லுகிறது முதலாவது மனுஷனை உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று. That means he made man, he made them in two kinds, male and female. ஆகவே அவர் மனுஷனை உண்டாக்கின போது ரெண்டு வகையாக ஆண் பெண் என்று அந்த ரெண்டு வகையாக உண்டாக்கினார். But the man he made is a spirit man. ஆனால் அவர் உண்டாக்கின அந்த மனுஷன் ஆவி மனுஷனா இருக்கிறான். When I say man, I am referring to both the female and the male. மனுஷன் என்று நான் சொல்லும்போது ஆண் பெண் இருவரையும் நான் குறிப்பிடுகிறேன். Like that is why many times the Bible talks about man, but it is referring to both male and female. ஆகவேதான் பல சமயத்தில் வேதம் மனுஷன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அது ஆண் பெண் இருவரையும் குறிக்கிறது. God made man. தேவன் மனுஷனை உண்டாக்கினார். Man is a spirit. மனுஷன் ஆவியா இருக்கிறான். But he was made as male and female. ஆனால் அவன் ஆண் பெண்ணாக உண்டாக்கப்பட்டான். So the spirit has no gender. ஆகவே இந்த ஆவிக்கு ஆண் பால் பெண் பால் என்பதெல்லாம் கிடையாது. It is the spirit is not female or male. ஆவியே ஆண் ஆவி பெண் ஆவி என்றெல்லாம் சொல்ல முடியாது. Spirit is spirit. ஆவி என்றால் அது ஆவிதான். So we say the woman is very much like the man on the inside. ஆகவே என்ன சொல்லுகிறோம் பெண்ணும் கூட உள்ளே ஆணை போலவே இருக்கிறாள். We can also say this. இதை நான் சொல்லலாம். That in the spirit man is very much like the woman. ஆவியிலே ஆண் கூட பெண்ணை போல இருக்கிறான். Let me say it more simply. அதை இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்றேன். In the spirit nature, men and women are no different. Male and female are no different. ஆவியின் தன்மையை பார்க்கும்போது ஆண் பெண் என்ற வித்தியாசமே கிடையாது. There are no essential differences in the spirit of man. மனுஷருடைய ஆவியிலே அடிப்படையிலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. That is why the Bible teaches us that they are when it comes to the things of God, spiritual things, there is no male nor female. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஆவிக்குரிய விஷயங்கள் என்று வரும்போது ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது என்று. There is no male female. ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. It's all the same. எல்லாம் ஒண்ணுதான். Why? ஏன்? Because when you come to God, it is your spirit that contacts God. ஏனென்றால் தேவனிடம் வரும்போது உங்களுடைய ஆவிதான் தேவனோடு தொடர்பு கொள்கிறது. It is your spirit that gains the knowledge of God. உங்களுடைய ஆவிதான் தேவனை குறித்த அறிவை பெற்றுக்கொள்கிறது. It is your spirit where you carry on a relationship and fellowship with God. ஆவியிலே தான் நீங்கள் தேவனோடு உறவும் ஐக்கியமும் கொள்ளுகிறீர்கள். So in that way a man and a woman are no different. ஆக இந்த விதத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லை. A woman can come as successfully to God as a man can come. ஒரு ஆண் தேவனிடத்திலே எவ்வாறு வெற்றிகரமாய் வர முடியுமோ அதே போல ஒரு பெண்ணும் தேவனிடம் வர முடியும். Spiritually God can use a woman just as powerfully as a man. ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவன் ஒரு ஆணை எடுத்து பயன்படுத்துவது போல பெண்ணையும் வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியும். Historically the church has had a problem with women being used of God. ஆனால் சரித்திரத்தில் பார்க்கும்போது தேவனால் பெண்கள் எடுத்து பயன்படுத்தப்படும்போது சபையில அதான் பிரச்சனை உண்டு பண்ணி. In America, all of America was rattled when many women rose up and they were used with mighty gifts and anointings. பல பெண்கள் தேவனால் எழுப்பப்பட்டு பலத்த அபிஷேகத்தோடு வரங்களோடு கூட ஊழியம் செய்தபோது அமெரிக்காவே கலங்கியது. Maria Woodworth Etter was one lady that was quite used by God. தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி மரியா வுட்வர்த் எட்டர் என்பவர். In the early days of the last century she shook all of America. கடந்த நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அமெரிக்காவே கலக்கினார்கள். The founder of the Foursquare Church, a Pentecostal denomination, is a woman. அமெரிக்காவிலே ஃபோர்ஸ்கொயர் சர்ச் என்று ஒன்று இருக்கிறது. அது பெந்தகோஸ்தே ஸ்தாபனம். அதை
ஸ்தாபித்தது ஒரு ஸ்திரீ தான். A woman was mightily used of God to preach the gospel everywhere. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்டவர்கள். Even in my lifetime I've seen a woman called Catherine Kuhlman in America mightily used of God. என்னுடைய நாட்களிலே நான் கண்டிருக்க அமெரிக்கால கேத்ரின் குல்மன் என்கிற ஒரு பெண்மணி தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்டார்கள். Mightily used of God, and it upset a lot of people. தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்டதனால நிறைய பேருக்கு அதை கண்டு கோபம். Well, she's just a woman. சாதாரண பெண் தானே. How can she be so used of God? இவர்களை எப்படி தேவன் இவ்வளவு பயன்படுத்தலாம்? They have ideas like only men can preach and women can't do this. அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா ஆண்கள் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணணும், பெண்களால இதெல்லாம் முடியாதுன்ற எண்ணம். And but the thing is everything that happens outside happens differently. ஆனால் வெளியில நடக்கிறதெல்லாம் பாருங்க வித்தியாசமாய் நடக்கிறது. Even in India we've had many women preachers that rise up and do great things. இந்தியால கூட பல பெண் பிரசங்கியார்கள் எழுந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். And we know some of them. அவள் சிலரை நமக்கு தெரியும். So they always face the difficulty from men. எப்போதுமே ஆண்களிடத்துல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை தான். Men thought that this thing should not be done like that. ஆண்கள் யோசித்தாங்க பெண்கள் எல்லாம் இப்படி வந்து செய்ய கூடாதுன்னு. But the Bible teaches spiritually a woman is as capable as a man. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு பெண் ஆணுக்கு நிகரானவள் என்று வேதம் சொல்லுகிறது. She can know God. அவள் தேவனை அறிய முடியும். She can be used of God. தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். She can have the gifts of God. தேவ வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். She can have the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். So she can do many things that a man does spiritually herself. ஆகவே ஒரு ஆண் செய்யக்கூடிய ஒரு ஆண் செய்யக்கூடிய காரியங்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் பெண்ணும் செய்ய முடியும். Because spiritually she is the same. ஏனென்றால் ஆவிக்குரிய பிரகாரம் அவள் அவனைப் போலவே இருக்கிறாள். That is why we need to understand that the woman is not any different from a man when it comes to spiritual things. ஆகவேதான் ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்போது ஆணை விட பெண் வித்தியாசம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Let's go to 1 Peter chapter 3. 1 பேதுரு 3 அதிகாரம். We just touched upon it, but I think I need to explain because even after last week there were some questions. கடந்த வாரம் அதை பற்றி பேசணும். அதை பற்றி பேசின பிறகு கூட சில கேள்விகள் இருந்தது. ஆக மீண்டும் அதை பார்ப்போம். Let's look at 1 Peter chapter 3 verse 7. 1 பேதுரு 3:7 கவனிப்போம். Husbands likewise dwell with them with understanding, giving honor to the wife as to the weaker vessel, and as being heirs together of the grace of life, that your prayers may not be hindered. அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். It's talking about husbands dwelling with the wives with understanding. புருஷர்கள் மனைவியோடு விவேகத்தோடு அறிவோடு வாழ்வதை குறித்து சொல்லுகிறது. And with talking about that it says treat her as a weaker vessel. இதை பற்றி சொல்லும்போது தான் அவர்கள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Now immediately the church has come to a conclusion that women are weaker than men. உடனடியாக சபையில் என்ன தீர்மானம் பண்ணிட்டாங்க? ஆண்களை விட பெண்கள் பலவீனமானவர்கள். But is it what it is saying? ஆனா அந்த அர்த்தத்திலே சொல்லுகிறது. If it is saying that, then in what way is it saying that? ஒருவேளை அப்படி பலவீனமானவள் என்று சொன்னாலும் எந்த விதத்தில் பலவீனமானவள்? Is she weaker spiritually? ஆவிக்குரிய பிரகாரம் பலவீனமானவளா? I just told you there is no difference in spirituality between men and women. நான் சொன்னேன் இல்லையா, ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்போது ஆண் பெண் என்ற வித்தியாசமே கிடையாது. So there cannot be any difference spiritually. அந்த விஷயத்துல வித்தியாசம் பலவீனமா இருக்க முடியாது. What about mentally? பிறகு மனதளவில் என்ன? We know that there are some women that are even more intelligent than men. நமக்கே தெரியும் சில பெண்கள் ஆண்களை விட அதிபுத்திசாலிகளா இருக்காங்க. So you cannot generally make a blanket statement that mentally they are weak. ஆகவே பொதுவா பெண்களே மனதளவிலே பலவீனமானவன்னு அப்படி சொல்லிட முடியாது. You cannot even say emotionally they are weak. அது மட்டும் இல்ல உணர்ச்சிகளிலே பலவீனமானவன்னு சொல்லிட முடியாது. There are some women that have made tremendous impact upon this world and they don't seem to be so. ஏன்னா சில பெண்கள் இந்த உலகத்திலே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது இதெல்லாம் பலவீனம் போல தெரியல அவங்களுக்கு. And physically? சரீர பிரகாரமாய்? Well, at first if you look at it superficially it looks like she may be weaker physically. மேலோட்டமாய் பார்க்கும்போது பெண் பலவீனமானவள் போல இருக்கலாம் சரீரத்துல. But not all the women are weaker than men generally physically. ஆனா பொதுவாக சரீரத்துல பார்க்கும்போது எல்லா பெண்களும் ஆண்களை விட பலவீனமானவன்னு சொல்ல முடியாது. I told you that I read one time somewhere where it was told that women in pregnancy delivering a child exert such pressure upon their body, such pressure is exerted by them that if the same thing was done by a man, it is enough to kill a man. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல வாசித்தேன் நான், ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது சரீரத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ளாகிறாள். அதே விதமான தாக்கம் ஒரு ஆணுடைய சரீரத்தில் ஏற்படுமானா அவன் இறந்து விடுவான் என்று அதில் எழுதி இருக்கிறது. Some of the men will have a heart attack if they have to go to the hospital and have a child. மருத்துவமனைக்கு போய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். It just the very thought of me scares me. ஏன்னா அதை யோசித்து பார்க்கும்போதே பயமா இருக்கு. I remember when our first child was born, I took my wife to the hospital. ஞாபகம் இருக்கு, என்னுடைய முதல் பிள்ளை பிறந்தப்போ மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு போனேன். About midnight. நடு ராத்திரியில. So
We got a room there. அங்க ஒரு அறை கிடைத்தது. Right next to it was the labor room. அது பக்கத்திலே பிரசவ அறை. In a few minutes a woman started crying there, I mean shouting and screaming there so loud I just could not sit there. I got so scared, I just ran out of the hospital, went all the way to the street and stood there. போன கொஞ்ச நேரத்துல பிரசவ வேதனையில ஒரு பெண் போட்ட கூச்சல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு மருத்துவமனை விட்டு வெளியே வந்து ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். I was thinking, thank God it's not me. Such pain, you know. அந்த அளவுக்கு வலி பாருங்க. And the women mentally and emotionally in every way they cope with this thing and go through this thing. பெண்கள் கூட மனதளவிலே உணர்ச்சி ரீதியிலே எல்லாவற்றிலும் கூட இந்த வலி வேதனை சகித்துக் கொண்டு அதை தாண்டி வருகிறார்கள். So you just can't say that they're even physically weaker. ஆகவே சரீர பிரகாரமா பலவீனமானவனும் சொல்ல முடியாது. I one time was standing somewhere in a compound. ஒரு முறை ஒரு காம்பவுண்ட்ல நான் நின்னுட்டு இருந்தேன் A பாருங்க. man and a woman were fighting. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சண்டை போட்டு இருந்தாங்க. Inside a house. ஒரு வீட்டுக்குள்ள. Soon the fighting came spilled out to the street. அப்புறம் அந்த சண்டை தெருவுக்கு வந்துருச்சு. And the woman was bigger and stronger than the man. அந்த பெண் பார்க்க ஆளை விட பலசாலியா, நானை விட பலசாலியா பெரியவளா I இருக்கா. think inside the house the man hit her, I think, couple of times. அங்க வீட்டுக்குள்ள இந்த ஆளு அடிச்சிட்டாரு அந்த அம்மாவை. And she brought him out and I mean whipped him outside the, I mean I've never seen anything like that in my life. You know, the man could not even defend himself. She just whipped him point blank, you know. வெளியே கூட்டி வந்த அந்த ஆளை ஆளை அடி அடின்னு அடிச்சு அவரால பாவம் ஒண்ணும் பண்ண முடியல. It was a big woman. She was just looking at him, just thrashing him. பாக்க அந்த பெண் அப்படி இருக்காங்க, ஆளை அடி வாங்க. So from that day I don't believe that women are weaker. அந்த நாள்ல இருந்து பெண்கள் பலவீனமானது நான் நம்புறதே கிடையாது. They're not weaker vessels like you think. நீங்க நினைக்கிறது போல பலவீனமானவர்கள் கிடையாது. So just don't assume they are weaker vessels and deal with them without understanding, because you may get really whipped. ஆகவே பலவீனமானவன் சொல்லிட்டு அறிவில்லாம யோசித்து கொண்டு அவங்ககிட்ட போய் ஏதாவது பண்ணிடாதீங்க. That is why it says deal with them with understanding. ஆகவேதான் சொல்லுது அறிவோடு நடந்து கொள்ளுங்கள். So in what does it mean when it says weaker? ஆகவே பலவீனமானவன் என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறது? I mentioned we just touched on it, but I need to really explain why I interpret it like that, you know. அத பத்தி போனவரும் கொஞ்சம் சொன்னாலும் இன்னும் விளக்க வேண்டும் ஏன் நான் இப்படி வியாக்கியானம் பண்ணுகிறேன் என்று. Because I should not just give you some interpretation and not give you the reason why I think this. ஏன்னா ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து விட்டு ஏன் நம்ம அப்படி வியாக்கியானம் பண்ணுகிறோம் என்ற காரணத்தை சொல்லாமல் விட்டு விட கூடாது. You just don't have to believe my word for it. It's there in the Bible. நான் சொல்ற வார்த்தை நீங்கள் அப்படியே நம்ப தேவையில்லை, ஏனென்றால் இது வேதத்தில் இருக்கிறது. But right now you're looking at the Bible and says, brother, it says weaker vessel. Every Bible says weaker vessel. ஆனா நீங்க இப்போ பைபிளை பார்த்துட்டு பிரதர் வேற எல்லா வேதத்திலும் அப்படிதான் இருக்கு, பெண் பலவீனமான பாண்டான் இருக்கு. That's why I'm a preacher and you're not, and that's why you're sitting in the church and hearing my preaching. ஆகவே தான் நான் பிரசங்கியா இருக்கேன், நீங்க சபையில உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. That's why we are here to explain this. ஆகவே தான் இதெல்லாம் விளக்க நாங்கள் இருக்கிறோம். Yeah, every Bible says weaker vessel. பலவீனமான பாண்டான் எல்லா வேதம் சொல்லுது உண்மைதான். But first you begin to think about it and put all other truths together, then you find out that spiritually she is not weaker, mentally she can't be weaker, you can't even say emotionally or physically she is weaker. முதலாவது மற்ற காரியங்களை கவனிச்சு பார்க்கணும். ஆவிக்குரிய பிரகாரம் பலவீனம் கிடையாது, மனதளவிலே பலவீனம் கிடையாது, உணர்ச்சிகளிலே பலவீனம் கிடையாது, சரீரத்திலும் கூட அவள் பலவீனமானவன் சொல்லவே முடியாது. Then how can the Bible call her weaker vessel? பிறகு எப்படி வேதம் அவளை பலவீனமான பாண்டம் என்று அழைக்கிறது? I don't want to go into the Greek and Hebrew and all of that because none of us know it so thoroughly and we are not all scholars of it. இந்த கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தை இதெல்லாம் போக விரும்பல, ஏன்னா அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியாது, அது தேர்ந்தவர்களும் கிடையாது. Then we have to bring out the connotations and what it means and shades of meaning and all that. அப்புறம் அதனுடைய இலக்கணத்தை பார்க்கணும், இந்த வார்த்தைக்கு இப்படி அர்த்தமா அப்படி அர்த்தமா எல்லாவற்றையும் கவனிக்கணும். That can go anyway. அப்படி பார்க்க போனா எங்கேயோ போய்டும். But the best way I think to interpret the Bible is according to the context. ஆனால் what it is saying. வேதத்தை வியாக்கியானம் பண்ண சிறந்த வழி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதுதான். This way you don't have to know Greek or Hebrew, you can just understand it simply by looking at what it says. இப்படி பார்க்கும்போது கிரேக்க மொழியோ மற்ற மொழியோ தேவையில்லை, அது என்ன சொல்லுது என்பதை அந்த முந்திய பிந்திய வசனங்களை வைத்தே அறிந்து கொள்ளலாம். The context is oftentimes the key to interpretation. ஒரு பகுதியை வியாக்கியானம் பண்ண மிக முக்கியமாய் திறவுகோல் போல இருப்பது அந்த பின்னணி. What is the context here? இங்க என்ன பின்னணியில் இது வருகிறது? We are in 1 Peter chapter 3 and we are in verse 7, but if you look at the first 6 verses, நான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கிறோம். ஆனால் முதல் 6 வசனங்களை கவனித்தால் it is talking about wives and giving some instructions to the wives. அது மனைவிகளை குறித்து பேசுகிறது, மனைவிகளுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறது. So 1 to 6 is instructions to the wife. ஆகவே 1 முதல் 6 வசனங்கள் மனைவிக்கான அறிவுரைகள். Verse 7 is instruction to husbands. 7 புருஷனுக்கான அறிவுரை. So what is the wife told in first 6 verses? ஆக முதல் 6 வசனங்களிலே மனைவிக்கு என்ன சொல்லப்படுகிறது? She is told how to live with a man who is not converted.
ரட்சிக்கப்படாத புருஷனோடு எப்படி வாழ்வது என்று சொல்லப்படுகிறது. You know, even the husband who does not obey the word, does not believe in the Christian faith, does not have anything to do with this, how to live with him successfully. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதவன், கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ளே வராதவன், அப்படிப்பட்ட ஒரு கணவனோடு எப்படி வெற்றிகரமாய் வாழ்வது, அதை குறித்து சொல்லப்படுகிறது. In Christian teaching, we don't bring you into the church and baptize you and tell you to leave your husband just because he is not a Christian. கிறிஸ்தவ சபையில உங்களை ரட்சிப்பு நடத்தி சபைகளை கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு பிறகு ரட்சிக்கப்படாத கணவனை விட்டுட்டு வந்துருங்க சொல்லுவது கிடையாது. It's not God's will for you to live with an unsaved husband. ரட்சிக்கப்படாத கணவனோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. No, that's not the biblical teaching. வேதம் அப்படி எல்லாம் போதிக்கிறதே கிடையாது. The biblical teaching is that you go back and live with him. வேதம் என்ன போதிக்கிறது? திரும்ப போய் கணவனோடு வாழுங்கள். Learn how to live with him. அவனோடு எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். And try to win him also to the Lord. பிறகு அவனையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முயற்சியுங்கள். How to win him to the Lord? எப்படி அவனை கர்த்தருக்குள்ளே நடத்துவது? And verse 1 to 6 tells us that. 1 முதல் 6 அதை நமக்கு சொல்லுகிறது. He says when they observe, verse 2 says, when they observe your chaste conduct accompanied by fear, they will be converted. என்ன சொல்லுகிறது? See, verse 1 it says, wives likewise be submissive to your own husbands, that even if some do not obey the word, they without a word may be won by the conduct of their wives. சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். That they may be won by the conduct of the wife. மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். All the ladies say amen. பெண்கள்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Is it possible to win a husband just by your conduct? உங்கள் நடக்கையினாலே ஒரு புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமா? The Bible says yes. முடியும்னு வேதம் சொல்லுகிறது. You know, sometimes Christian women have not looked at the Bible. சில சமயத்துல கிறிஸ்தவ பெண்கள் வேதத்தை கவனிப்பது கிடையாது. One person wrote one time ஒரு முறை ஒருவர் எழுதினார் and said, you better pray, my husband is a very wicked man. அந்த அம்மா எழுதுறாங்க, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, என் புருஷன் பொல்லாத ஆள், terrible wicked person, பயங்கரமான ஆள், he cheats on me, என்னை ஏமாற்றுகிறான், he is a womanizer, பெண்களிடத்துல தகாதவன் நடந்துக்கிறான், and he is a bad person. ரொம்ப மோசமான ஆள். Pray that the Lord will break both of his legs and hands and lay him flat on the bed. கர்த்தர் அவருடைய ரெண்டு கையும் ரெண்டு காலையும் முறிச்சு படுத்த படுக்கையாக்கணும் ஜெபம் பண்ணுங்க. Then only he'll be converted. அப்பதான் அந்த ஆள் திருந்துவார். Now she's probably telling him every day this. நான் நினைக்கிறேன் இதே தான் அந்த ஆளுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. Now just imagine how much he will begin to love the Lord. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஆள் கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு கூறுவான்னு. This Lord will break his legs and hands and lay him flat on the bed. கையும் காலையும் உடைச்சு படுத்த படுக்கை ஆக்குகிற ஆண்டவரே. No, the Bible says, you know, it is by love you win people. வேதம் சொல்லுது அன்பினாலே தான் மக்களை இழுக்க முடியும் என்று. Now this lady that wrote is from a spiritual church. இந்த கடிதத்தை எழுதினவங்க ஒரு ஆவிக்குரிய சபையை சேர்ந்தாமா. Obviously there's a lot of ignorance about the things of God. ஆகவே தேவனுடைய காரியங்களை குறித்து அறியாமையில் அவள் இருந்திருக்க வேண்டும். You know, if your God that you're praying to breaks his legs and hands and he's in bed, he certainly will never, even if he goes to hell, will never want to come to Christ. உங்களுடைய ஆண்டவர் அந்த ஆளுடைய கையும் காலையும் உடைச்சி படுத்த படுக்கையாக்கணும் நிச்சயமா அந்த ஆள் ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டார். Amen. Amen. So what is the way to win? ஆகவே ரட்சிப்புகளை கொண்டு வர என்ன வழி? The way to win is to show love, and by your conduct you win. அன்பை காண்பித்து நடக்கையினாலே ஆதாயப்படுத்த வேண்டும். That's why verse 2 says, when they observe your chaste conduct accompanied by fear, they may be won. ஆகவே தான் முதலாம் வசனம் சொல்லுகிறது, பயபக்தியோடு கூட உங்களுடைய கற்புள்ள நடக்கைகள் பார்த்து ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். Then in that context it says, don't let your adornment be merely outward, arranging the hair, wearing of gold, putting on fine apparel. அதன் பிறகுதான் சொல்லுகிறார், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். Let it not merely be this, it says. அதாவது வெறும் இது மட்டும் இல்லாமல் அப்படின்றாரு. Now some people have gone extreme opposite side. எல்லாரும் ரொம்ப நேர் எதிரா போயிட்டாங்க பாருங்க. So they don't braid their hair. ஆகவே அவங்க மயிரை பின்னுவது கிடையாது. They don't arrange their hair. தன்னுடைய அது முடியை அலங்கரிப்பது கிடையாது. No going to the beauty parlor. பியூட்டி பார்லர் போறது கிடையாது. Beauty parlor is a devil's den. பியூட்டி பார்லர் வந்து பிசாசுடைய கொகை உங்களுக்கு. Wearing gold, it will take you to hell. நகைகளை அணிஞ்சா நரகம் தான். Putting on fine apparel means that you're not a spiritual person. உயர்ந்த வஸ்திரங்களை நல்ல வஸ்திரங்களை போட்டு ஆவிக்குரிய மனுஷன் இல்ல. The Bible is not saying that. வேதம் அதெல்லாம் சொல்லல. The Bible says, don't let it be merely that. வேதம் சொல்லுது வெறும் இப்படிப்பட்ட அலங்கரிப்பு வேண்டாம். Because he's not going to be won merely by that. ஏனென்றால் வெறும் இப்படிப்பட்டவைகளினாலே அவன் ஆதாயப்படுத்தப்பட போவது கிடையாது. Because the husband has many such women he can look at in the world. ஏன்னா உலகத்துல இப்படிப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, கணவன் அதையெல்லாம் பார்த்துக்கலாம். If you go that route, then you have to be in real competition out there. இந்த வழியில நீங்க there are some real Miss Madrasas and
and all them there, you know. இந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு போட்டி நிறைய இருக்கு. ஏன்னா மிஸ் மெட்ராஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. They look a lot better and they, you know, make themselves look a lot better than they really are. You know, they know how to do it. பாக்கவும் நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி அதை விட இன்னும் அழகாக்கி பண்ணிக்கிறாங்க. So, you know, that's why you don't go that route. ஆகவே தான் அந்த வழியில போக கூடாது. What is the route to take? ஆகவே பிறகு நாம் எந்த வழியில செல்ல வேண்டும்? It's the conduct, the inward person and the conduct of the person. அந்த மனுஷனுடைய உள்ளான அந்த குணம், அந்த நடக்கை, அதுதான் அங்கே. So verse 4 says the hidden person of the heart. ஆகவே தான் நான்காம் சொல்லுது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் The என்று. incorruptible beauty of a gentle and quiet spirit. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. Which is very precious in the sight of God, it says. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. Hello. ஹலோ. Now I think you got the point. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். Now not everybody out there has got that. வெளியே இருக்கிற எல்லாருக்கும் இதெல்லாம் கிடையாது. He sees a lot of fine women there looking nice. வெளியே நல்ல பெண்களை பார்க்கற அழகா தான் இருக்காங்க. You know, sometimes he just feels like, you know, taking a good look. சில சமயத்துல கொஞ்சம் நல்லா உற்று பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. But then he remembers there's a fine wife at home. ஆனா வீட்ல அருமையான மனைவி இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. Fine woman. ரொம்ப அருமையானவள். She's a woman of conduct. நல்ல நடக்கையுள்ளவள். She really loves. மெய்யாகவே அன்பு கூறுகிறவள். Really cares. மெய்யாகவே அக்கறையுள்ளவள். Really does the right thing. மெய்யாகவே நல்ல காரியங்களை செய்கிறவள். She has won him with her conduct, not just by looks. தன்னுடைய தோற்றத்தினால அல்ல, நடக்கையினாலே ஆதாயப்படுத்துகிறார். If you looked good, I mean, if you had good conduct and looked raggedy rag when he comes home. பாருங்க, நடக்க நல்லா இருந்து புருஷன் வீட்டுக்கு வரும்போது ஆளு கந்தை துணியை போட்டு உடுத்திட்டு இருந்தா, தலைவரி கோலமா, you just have all your hair unkept and, you know, just standing around like a ghost, you know. தலைவரி கோலமா பிசாசு பிடிச்ச மாதிரி நின்று இருந்தா, then the man is going to, you know, have a tough time just looking at the inside. பிறகு அவர் உள்ள பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். See, there's got to be a balance, you see. ஏன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கணும் பாருங்க. You can't say you can have this and not have that. இது இருந்தா போதும், இது தேவையில்லை அப்படின்னு சொல்ல கூடாது. You can't say don't have the outward, just have the inward. வெளிய அலங்காரம் வேண்டாம், வெறும் உள்ள அலங்காரம் இருந்தா மட்டும் போதும் சொல்ல கூடாது. The Bible does not say that. வேதம் அப்படி சொல்லவில்லை. The Bible actually says do not let it be merely the outward but also the inward. வேதம் என்ன சொல்லுவதுன்னு சொன்னா, வெறும் புறம்பான அலங்கரிப்பு தேவையில்லை, உள்ளான அலங்கரிப்பும் தேவை, இதுவும் தேவை அப்படின்றது. The Bible emphasizes both sides. ரெண்டு அலங்கரிப்பும் வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So it really helps if you're a good woman and if you're a person of conduct and a person that is described in verse 4, then you also dress up pretty good and smell pretty good and comb your hair pretty good and go to the beauty parlor if you can, you know, and do something about it. ஆகவே நீங்கள் முதல் ரெண்டு வசனங்களில் சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை போல இருந்தீங்கன்னு சொன்னா நல்லதுதான். நான் அதோடு கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லதுதான். Doesn't make it so difficult. அது ஒண்ணும் கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. Amen. Amen. Especially when he is coming home. அது குறிப்பாக வீட்டுக்கு வரும்போது. Now this is what the Bible is talking about. இத குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. Talking about husband and wife living together and understanding one another. கணவன் மனைவி ஒருவரோடு வாழ்ந்து ஒருவரை புரிந்து கொள்வதை குறித்து சொல்லுகிறது. Talking like that, it comes to verse 7. இப்படி பேசிக் கொண்டுதான் 7ஆம் வசனத்துக்கு வருகிறது. So it is not talking about how she is spiritually weaker. ஆகவே எப்படி அவள் ஆவிக்குரிய பிரகாரம் பலவீனமானவள் என்று சொல்லல. It's not talking about how she is mentally or emotionally or physically weaker. எப்படி அவளுடைய மனதிலே உணர்ச்சிகளிலே அல்லது சரீரத்திலே பலவீனமானவள் என்று சொல்லல. It says husbands likewise dwell with you likewise, just as they do for you with their conduct they try to win you and they behave rightly with you. You also understand them, giving honor to the wife as to the weaker vessel. அந்தப்படி புருஷர் என்று சொல்லும்போது அந்தப்படி என்று சொன்னால் மனைவியானவள் எப்படி உங்களோடு நடந்து கொள்கிறாளோ அதே போல புருஷர்களே நீங்களும் அவளோடு கூட நடந்து கொண்டு அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று சொல்கிறார். There is one little sentence there, giving honor to the wife. செய்ய மனைவி அவளுக்கு கனத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. So it is not an issue of her being physically weak or spiritually or mentally weak. ஆகவே சரீர பிரகாரமாவோ மனதளவிலோ பலவீனமா இருக்காங்க, அது அல்ல இங்க விஷயம். The issue is this. இங்க சொல்லப்படுகிற காரியம் இதுதான். The issue is understanding who the wife is and what she is about. மனைவி என்னவா இருக்கிறாள், யாரா இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்வது குறித்து தான் சொல்றாருங்க.
That is why it doesn't mean she's a weaker vessel, that she is a delicate person. That's why it is interpreted like that. ஆகவேதான் அவள் பலவீனமானவள் என்று கிடையாது, மாறாக மிகவும் மென்மை வாய்ந்தவள் அப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. You see, that's the only way you can interpret. அது அப்படிதான் மொழிபெயர்க்க வியாக்கியானம் பண்ண முடியும். If you look at the whole doctrine of the female and how she was created and so on, you can only interpret it as the delicate person that she is by creation. பெண்ணானவள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறாள் என்று அதை குறித்த உபதேசங்களை பார்க்க போனால், பெண் என்பவள் அந்த அளவுக்கு மிகவும் மென்மை வாய்ந்தவள் என்று அந்த ஒரு காரியத்தை தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். What do we mean when we say she is delicate? அவள் மென்மையானவள் என்று சொன்னா என்ன அர்த்தத்துல சொல்லுகிறோம்? You see, she is delicate because she is always attached to the man. அவள் மென்மையானவள் என்று சொன்னா எப்பொழுதுமே புருஷனோடு கூடவே இசைந்திருக்கிறாள். She came out of the man, so she stays attached to the man. புருஷனிலிருந்து வெளியே வந்தவள், ஆகவே அவனோடவே இசைந்திருக்கிறாள். She depends on the man. புருஷனை சார்ந்திருக்கிறாள். She is attached to the man. புருஷனோடு இசைவாக இருக்கிறாள். Therefore, when a man says something to her, it matters a lot to her. ஆகவே ஒரு புருஷன் மனைவியிடம் ஒன்று சொல்லும்போது அவ அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாள். That is why she is very delicate. ஆகவே தான் அந்த அளவுக்கு மென்மையானவளாய் இருக்கிறாள். She is not weaker, she is just delicate. அவள் பலவீனமானவள் அல்ல, மென்மையானவள். Don't break her. அது உடைச்சிராதீங்க. Some things very precious, some things that are good looking and that are very precious and expensive are very delicate also. சிலது ரொம்ப விலையேறப்பட்டதா பார்க்க நல்லா இருக்கும், மென்மையா இருக்கும், அதே சமயத்துல அது உடைஞ்சு போகக்கூடிய தன்மையா உள்ளதா இருக்கும். You just break it and then it's very hard to put it together. அதை உடைச்சிட்டா பிறகு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். Just because it's breakable, it doesn't mean it's cheap. அது உடைஞ்சு போகக்கூடிய தன்மையா இருக்கனால சீப்னு ஒண்ணும் கிடையாது. Just because it's breakable, it doesn't mean that it doesn't have any value. அது உடைந்து போகக்கூடிய தன்மையா இருக்கிறதுனால அதுக்கு மதிப்பே கிடையாதுன்னு கிடையாது. Oh, you got to take care of it very nicely. அதுதான் ரொம்ப நல்லா பாத்துக்கணும். Amen. Amen. And keep it in such a way that it doesn't break. அது உடையாத அளவுக்கு நல்ல விதத்துல கவனிக்க வேண்டும். Realize the value of that. அதனுடைய மதிப்பை உணருங்கள். That is what it's talking about. அத பற்றி தான் சொல்லுகிறது. It is not talking about spiritual, physical, mental and all that. இது ஆவிக்குரியதோ அல்ல மனதளவிலோ சரீரத்து குறித்து இங்க சொல்லல. Just by the way that she is made, she is a delicate person. அவள் உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த விதத்தை பார்க்கும்போதே அவள் மென்மையானவள் என்பது விளங்குகிறது. And one of the ways that I describe that is that with words, she can really be destroyed by words. ஒரு காரியம் என்ன, வார்த்தைகளை கொண்டு அவளை அப்படியே அழித்து விட முடியும். And with words she can be built up. அதே சமயத்தில் வார்த்தைகளை கொண்டு அவளை கட்டி எழுப்பவும் முடியும். That is why in Ephesians chapter 5, in that passage about husband and wives, it's talking about, Paul is talking about how Christ Jesus, the husband, cleanses and washes and sanctifies and builds his wife, the church, with the washing of the water of the word. ஆகவே எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே புருஷன் மனைவி குறித்து பேசும்போது அப்பதான் பவுல் என்ன சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் திருச்சபையை திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து தேவையில ஒரு தெரியும். He sees our problem. நம்முடைய பிரச்சனைகளை காண்கிறார். He knows what we know, what we want. நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். He deals with us with much understanding. நம்மை புரிந்து கொண்டு அது கேட்டது போல நடத்துகிறார். Sometimes if in Christian ministry you don't see that. சில சமயத்துல கிறிஸ்தவ ஊழியத்துல அதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. Because preaching is done with such a harsh manner, just cutting people and condemning people and scolding people all the time. பிரசங்கம் எல்லாம் மக்களை திட்டுவது, மக்களை இப்படி குறை சொல்லி இந்த மாதிரியே இருக்குது பாருங்க பிரசங்கம் எல்லாம். Sometimes I think church doesn't think very much. சில சமயத்தில் சபை அதிகமாக சிந்திப்பது கிடையாது. Talking about myself and another brother was talking about it the other day. அன்னைக்கு நானும் ஒரு சகோதரனும் ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருந்தோம். We remembered how in the old days they used to go dawn preaching, and some of the verses that they told were verses that you could be killed for. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் டான் பிரீச்சிங் போவோம், அப்போது சில வசனங்கள் எல்லாம் சொல்லுவோம், அதை சொன்னா அதுக்காகவே எங்களை சாவடிச்சிருப்பாங்க அப்படின்னாரு. துன்மார்க்கரே துரும்பா இருப்பீர்கள் நீங்கள் காலங்காத்தால. One man actually came out of the house, it seems, says, ஏயா காலங்காத்தால ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா, சாபம் விட்டுக்கிட்டே போறிய. They think they are preaching the gospel. அவங்க நினைக்கிறாங்க சுவிசேஷத்தை தான் சொல்றோம். We're doing something great, we are scaring all these people. நாங்கெல்லாம் பயம் உண்டாக்குறோம், பெரிய காரியத்தை செய்றோம். But look at the words of Jesus. ஆனா இயேசுவின் வார்த்தைகளை கவனிங்க. You must learn from Jesus. இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள. The only time that he spoke very harshly is to those religious people that will not hear him. இயேசு கடினமா யார்கிட்ட பேசணும்னு சொன்னா, இணங்காத மதத்துல ஊறி போயிருந்தா அந்த தலைவரிடத்துல தான். Not to other religious people.
people of other religion. வேற்று மதத்தின் தலைவர்கள் கிட்ட இல்ல. No, people of the Jewish religion. யூத மதம் இருக்கிறதே அந்த மதத்தின் தலைவர்கள். Only to the Pharisees he was harsh. பரிசேயர்கிட்ட தான் அவ்வளவு கோபமா நடந்து கொண்டார். But to the people, ஆனால் மக்களிடத்துல he said, come all ye that labor and are heavy laden, I will give you rest. சொன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். See, that's the approach to take. இந்த அணுகுமுறை தான் நாம் கையாள வேண்டும். And even after you become a believer and a child of God, God deals with you in this way. ஒரு விசுவாசியான பிறகும் தேவனுடைய பிள்ளையான பிறகும் கூட தேவன் உங்களிடத்தில் இப்படி தான் நடந்து கொள்கிறார். How many of you know that you are very delicate? எத்தனை பேர் தெரியும் நீங்கள் மிகவும் மென்மையானவர்கள்? As the bride of Christ. கிறிஸ்துவுடைய மணவாட்டியாக இருக்கிறீர்கள். If he dealt with us harshly, we'll break. அவர் நம்மகிட்ட ரொம்ப கொடூரமா நடந்து நாம உடைஞ்சிருவோம். So he deals with us gently. ஆகவே மென்மையாய் நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார். So, in churches I've heard people say, if you don't come to church, that is why I think you broke your leg. சபையில நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீ சபைக்கு வரலன்னு நினைக்கிறேன், ஆகவே தான் ஆண்டவன் காலை உடைச்சிட்டார். Because you are not coming to church, you broke your leg. சபைக்கு வரது இல்ல, காலை உடைச்சிட்டார். Somebody gets sick and gets admitted in the hospital, spend 20,000 rupees. யாராவது வியாதிப்பட்டு மருத்துவமனையில போய் அட்மிட் பண்ணி 20,000 ரூபாய் செலவாச்சுன்னா immediately the preacher comes, because you did not give to the church, you are spending 20,000. சொல்ல நீ சபைக்கு ஒழுங்கா காணிக்கை கொடுக்கல, ஆகவே தான் உனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு. That's why you should have given the 200, then it would not have cost you 20,000. நீ 200 ரூபாய் கொடுத்திருந்தா உனக்கு 20,000 ரூபாய் செலவாய் இருக்காது. What a message, என்ன ஒரு செய்தி பாருங்க. Terrible, பயங்கரமா இருக்குது. God never deals with us like that. தேவன் நம்மிடத்தில் இப்படி எல்லாம் நடந்து கொள்வதில்லை. Deals with us gently. மிகவும் மென்மையாய் நடந்து கொள்கிறார். Amen. Amen. Because he doesn't want to break us. ஏன்னா அவர் நம்மை உடைக்க விரும்புவதில்லை. That is why I don't believe in a God who gives cancer, who gives sickness and disease in order to discipline us and teach us a lesson. ஆகவே தான் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர, பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவனுக்கு வியாதி கொடுக்கிறார், கேன்சர் கொடுக்கிறார், இதை கொடுக்கிறார் சொன்னா அதை நான் நம்புவதில்லை. I heard a man one time preaching about 7 reasons why people get sick. ஏன் மக்கள் வியாதிப்படுகிறார்கள் 7 காரணங்களை ஒரு முறை ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார். We can talk about 70 reasons also. There are many reasons why people get sick. 7 70 கூட பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா மக்கள் பல காரணங்களுக்காக வியாதிப்படுறாங்க. But the 7th reason he told really shook me up. ஆனா அவர் சொன்ன அந்த 7 காரணங்களை தான் என்ன உலுக்கிடுச்சு. Because God loves you, he gives it to you as a token of his love. தேவன் உன்மேல் அன்பா இருக்கறனால அன்பின் அடையாளமாய் அப்படி செய்கிறார் அப்படி. My God, man, this has got to be the utmost nonsense that I have ever heard. நான் கேட்ட முட்டாள்தனமான ஒரு பிரசங்கம்னா அது இதுதான். I agree, people get sick for so many reasons. மக்கள் பல காரணங்களுக்காக வியாதிப்படுறாங்க, ஒத்துக்கறேன். Like I said, I can give you 70 reasons why people get sick. நான் சொன்னேன்ல 70 காரணம் கூட கொடுக்கலாம் ஏன் வியாதிப்படுறாங்கன்னு. But don't tell me that God loves me so much that he wants to give me sickness. ஆனா ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பா இருக்கார், ஆகவே தான் வியாதி கொடுக்க மட்டும் சொல்லாதீங்க. I am a father, will I do it for my children? நான் ஒரு தகப்பன், என் பிள்ளைக்கு அப்படி செய்வேனா? I'll never do it. ஒருபோதும் செய்ய மாட்டேன். Even an evil father will not do it. பொல்லாத தகப்பன் கூட செய்ய மாட்டான். How much more a heavenly father? அப்படியானால் பரமபிதா எந்த அளவுக்கு செய்ய மாட்டார்? How does the heavenly father discipline us? நம்முடைய பரலோக பிதா எப்படி நம்மை சீர்படுத்துகிறார்? By the word. வார்த்தையை கொண்டு. When he corrects us, it's by the word. அவர் நம்மை திருத்தும்போது வார்த்தையை கொண்டு திருத்துகிறார். By the washing of the water of the word. திருவசனத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். I taught that passage in God is Good teaching in the first few weeks about chastisement. கர்த்தர் நல்லவர் என்ற போதனையிலே முதல் சில வாரங்களுக்கு அந்த சீர்திருத்தலை குறித்து நான் போதித்தேன். How does God chastise us? எப்படி தேவன் நம்மை சீர்திருத்துகிறார்? Great teaching of the churches that God is whipping people, breaking their legs and giving them this and that and all kinds of sickness. சபையில என்ன போதிச்சிட்டாங்க? வியாதி கொடுப்பது மூலமா, அடிப்பது மூலமா, காலை உடைக்கிறது மூலமா, இப்படி பண்றது மூலமா ஆண்டவர் மக்களை சீர்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை அடிப்பார், நொறுக்குவார், உடைப்பார். There's a group also playing உடையும் ஆண்டவரே, அவரை உடையும் நொறுக்கும். அதனால ஜாகிரதையா இருக்கணும் எங்க போறோம்ன்றது. அப்புறம் உடைஞ்சி துக்குனோரா வரக்கூடாது, உடைச்சு அனுப்பிச்சிருவாங்க. God never does that. தேவன் இப்படி எல்லாம் செய்வதில்லை. God is a good God. தேவன் நல்லவர். How does he chastise? அவர் எப்படி நம்மை திருத்துகிறார்? The very word chastise means to instruct, teach. அந்த திருத்துவது என்று சொல்லும்போதே போதிப்பதன் மூலமாய், கற்றுக் கொடுத்ததன் மூலமாய் திருத்துவது, அதான் அர்த்தம். You look it up in Greek, you look it up in any commentary, anywhere. The very word chastisement means to teach. அந்த சிட்சை என்ற வார்த்தை வருகிறது. சிட்சை என்றாலே போதிப்பதுன்னு தான் அர்த்தம். எந்த பாஷையில வேணா பாருங்க, எந்த டிக்ஷனரியில வேணா பாருங்க. How does God teach? தேவன் எவ்வாறு போதிக்கிறார்? How does he? Through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக. How does he chastise? எப்படி அவர் சிட்சிக்கிறார்? Through his word. வார்த்தையின் மூலமாக. So you come to church and hear the word of God, you are being chastised. When you're doing something wrong and going in the wrong direction, there is a chastisement that takes place in you. ஆகவே நீங்கள் சபைக்கு வரும்போது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறு இருக்குமானால் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ளே அந்த சிட்சையை நடப்பிக்கிறார்.
we chastise our children, நம்முடைய பிள்ளைகளை நாம் சிட்சிக்கிறோம். but we never deal with them harshly to break them. ஆனால் உடைந்து போகக்கூடிய அளவுக்கு கொடூரமாய் நடப்பது கிடையாது. We chastise them by teaching them, by instructing them. அவளை சிட்சிக்கிறோம், ஆனால் போதித்து அறிவுரை சொல்லி சிட்சிக்கிறோம். Now you tried, telling your son, அடுத்த தடவை கையை உடைக்க போறேன். வாங்கிட்டு அப்படி சொல்லி பாருங்க. I'm going to break your hand next time. அடுத்த முறை கையை உடைக்க போறேன்னு. When he grows up taller than you, he's going to say, let's see it. அவன் நல்ல உயரமா வளரும் போது சொல்லுவான் பார்க்கலாம் அப்படின்னு. You never accomplish anything that way. ஏன்னா அப்படி சொல்லி ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. The only way you can change him is to instruct him, show him how he ought to live. நீங்கள் அவனை மாற்ற ஒரே வழி போதிக்க வேண்டும், எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். You cannot beat him in such a way that he loses his hearing or what சொல்றாரு செவுல திருப்பிடுவேன். இப்படி பார்க்குற முகம் அங்க பார்த்துட்டு இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பையன் இப்படி பார்த்துட்டு போனா எப்படி இருக்கும்? You never accomplish anything like that. எல்லாம் பண்ணா ஒண்ணும் சாதிக்க போறது இல்ல. It's amazing how people believe that it can be done that way. ஆனா இப்படி எல்லாம் பண்ண முடியும்னு மக்கள் நம்புறாங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. Some people say, well, the Bible says, spare not the rod. சில சொல்றாங்க வேதம் சொல்லுகிறது பிரம்பை கையாடாமல் இருக்காதே. But where to apply the rod needs wisdom. ஆனா பிரம்பை எப்போ உபயோகப்படுத்தணும் அதுக்கு ஞானம் வேணும். Apply this rod of learning to the seat of understanding. In the body, God has made a place extra soft for this very purpose. இதுக்காகவே சரீரத்துல மெத்துன்னு ஆண்டவர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. See, that comes as a revelation for some of you today. சிலருக்கு இது ஒரு வெளிப்பாடாவோட வந்திருக்கலாம். So don't take this rod and break his head. ஆகவே இந்த கம்பை எடுத்து தலையை உடைச்சிராதீங்க. Seat of understanding is right here. எங்க வச்சா புரியுமோ அந்த இடம் இருக்கு. If you give him couple of good ones here, he will understand. It will pain enough, but it will not hurt him and break him. இங்க ரெண்டு வச்சா கொஞ்சம் வலிக்கும், ஆனா அதனால காயம் எதுவும் உண்டாகாது. No danger. ஆபத்தே கிடையாது. No harm. பாதிப்பும் கிடையாது. Amen. Amen. Even that you got to be careful. அதுலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். So God is so gracious to us. ஆக தேவன் ரொம்ப கிருபையா இருக்கார் நம்ம மேல. He washes us with the word. He cleanses us. He sanctifies us through his word. அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். So how do you deal with your wife? ஆகவே மனைவியோடு எப்படி நடந்து கொள்வது? Just like you deal with Christ deals with the church. கிறிஸ்து சபையோடு நடந்து கொள்வது போல தான் நடந்து கொள்ள வேண்டும். Understand, she is so delicate, you can't just rough handle her. அவ புரிந்து கொள்ளுங்க, அவள் மென்மையானவள், சும்மா கரடுமுரடா நடந்து கொள்ள முடியாது. You got to talk to her. பேசணும். You got to be soft with her. ரொம்ப மென்மையா இருக்கணும். If you raise your voice, you got to come down the next step. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தினா அடுத்து கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ணிடுங்க. Just can't go on like that. ஏன்னா அப்படியே போயிட்டு இருக்க முடியாது. Just a lot of noise is enough to cause some cracks. ரொம்ப கூச்சல் போட்டா அதிலேயே விரிசல் விழும். So delicate. ஏன்னா அந்த அளவுக்கு மென்மையானவள். So learn and deal with her with understanding. ஆகவே கற்றுக்கொள்ளுங்கள், விவேகத்தோடு வாழுங்கள். This is the way it can be interpreted with understanding of the rest of the scriptures concerning the female. ஆகவே பெண்களை குறித்து வேதத்துள்ள மற்ற பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த விதத்திலே தான் புரிந்து கொள்ள வேண்டும். So we said two things now. ஆகவே ரெண்டு காரியங்களை சொன்னேன். One is that she is a man on the inside. ஒன்று உள்ளே அவள் ஆணாய் இருக்கிறாள். Secondly, she is a delicate person. இரண்டாவது அவள் மிகவும் மென்மையானவள். Delicate by nature. அவள் சுபாவத்தின்படியே மென்மையானவள். Not weaker. பலவீனமானவள் அல்ல. Delicate. மென்மையானவள். Not cheap. சீப்பும் அல்ல. Delicate. மென்மையானவள். Not without value. மதிப்பே இல்லாதவள் கிடையாது. Delicate. மென்மையானவள். Understand that. அதை புரிந்து கொள்ளுங்கள். Let's go to the third one. மூன்றாவது காரியத்துக்கு போவோம். The third one. மூன்றாவது. The thing that makes her unique is that how she originated. She came from the man. அவள் தனித்தன்மையுள்ளவளாய் இருப்பதற்கு மூன்றாவது காரணம் அவளுடைய தோற்றம். அதாவது அவள் எங்கிருந்து வந்தாள் என்பது. Where did she come from? அவள் எங்கிருந்து வந்தாள்? She comes from the man. அவள் மனுஷனிடத்திலிருந்து, ஆணிடத்திலிருந்து வந்தாள். Taken from the man. ஆணிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாள். Now here you have another totally different situation. இங்க சூழ்நிலை முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. What does that mean, to be taken out of a man, to come from a man, to have your origin in man? ஆணிடத்திலிருந்து வெளியே வந்தால், ஆணிடத்திலிருந்து எடுக்கப்பட்டால், அவளுடைய தோற்றம் ஒரு ஆணிடத்திலிருந்து வந்தது அப்படின்றமே என்ன அர்த்தம்? What does that mean to say that? அர்த்தம் என்ன? அப்படி சொல்வதன் அர்த்தம் என்ன? It means first of all that whatever something comes from, it has to stay attached to it. அப்படி அர்த்தம் என்னென்றால் முதலாவது ஒன்று எதிலிடத்திலிருந்து வந்ததோ அதோடு கூடவே இணைந்து இருக்க வேண்டும் அல்லது இசைந்து இருக்க வேண்டும். In order for it to flourish. அது தழைத்து ஓங்க வேண்டுமானால், வாழ்ந்திருக்க வேண்டுமானால். Hello. Hello. Are you there? இருக்கீங்களா? So
Where the thing originated from, that's where it stays. ஒன்று எங்கிருந்து வந்ததோ அது அங்கதான் நிலைத்திருக்க வேண்டும். You wonder why we are not flying around? ஏன் நாம பறந்துட்டு இல்ல? யோசித்து பார்த்திருக்கீங்களா? Because our body is earthly. ஏன்னா சரீரம் பூமியிலிருந்து That's where எடுக்கப்பட்டது. we are standing on the earth, attached to the earth. அதுதான் பூமியோடு இணைந்து அங்கே அது மேல நின்றுக்கும். Amen. ஆமென். The tree needs to be attached to the ground. மரம் நிலத்தோடு இணைந்து இருக்கணும். Because it comes from the ground. ஏன்னா அது நிலத்திலிருந்து வருகிறது. Therefore it has to be attached to the ground. ஆகவே அது நிலத்தோடு பூமியோடு இணைந்து இருக்கணும். You take a plant out of the ground, you pull it out, uproot it, immediately it begins to die. It has no future, no life. That's it. நிலத்திலிருந்து பூமியிலிருந்து ஒரு செடியை பிடுங்கிடுங்க, உடனடியாக சாக ஆரம்பிக்கிறது. அதுக்கு எதிர்காலமே கிடையாது. It has no future at all. அதுக்கு எதிர்காலமே கிடையாது. Because it came from the earth, it must stay attached to the earth in order to flourish and அது survive. மண்ணிலிருந்து வந்ததனாலே அது தழைத்தோங்கி வாழ்ந்திருக்க வேண்டுமானால் மண்ணோடு கூடவே இசைந்திருக்க வேண்டும். Have you ever seen the fathers have a very special relationship with the daughter? பார்த்திருக்கீங்களா நீங்க? பெண் பிள்ளைகளோடு அப்பாக்கள் விசேஷமான உறவு வைத்திருப்பார்கள். They really take care of the daughter. ஏன்னா பெண் பிள்ளை அந்த அளவுக்கு நல்லா கவனிப்பாங்க. They like the daughter. பெண் பிள்ளைனா Very அவ்வளவு careful about the daughter. பெண் பிள்ளை மேல ரொம்ப கரிசனையா இருப்பாங்க. And the daughter also relies very much upon the father. பெண் பிள்ளை கூட அப்பா மேல தான் உயிர் இருக்கும். Why? ஏன்? This is the thing. இதுதான் அது. The woman came from man. என்றால் பெண் ஆணிடத்திலிருந்து வந்தவள். Therefore she must stay attached to the man always in order to flourish and survive. ஆகவே அவள் தழைத்தோங்கி வாழ்ந்திருக்க வேண்டுமானால் ஆணோடு கூடவே இணைந்திருக்க வேண்டும் எப்போதும். So when she is in a family, she is attached to that father. ஆகவே குடும்பத்தில் இருக்கும்போது அப்பாவோடு இணைந்திருக்கிறாள். When she gets married, then she is attached to the husband. திருமணமாகும்போது கணவனோடு இணைந்திருக்கிறாள். You see, this way she is always attached. இந்த விதத்துல பார்க்கும்போது எப்போதுமே இணைந்தே இருக்கிறாள். God has made her to be like that. ஏனென்றால் அவள் அப்படி இருக்கும்படி தான் தேவன் உண்டாக்கி She came இருக்கிறார். from man, therefore her future, her happiness, her fulfillment, everything depends on her attachment to that man. அவள் ஆணிடத்திலிருந்து வந்தபடினாலே அவளுடைய சந்தோஷம், அவளுடைய நிறைவு, அவளுடைய எதிர்காலம் எல்லாமே ஆணிடத்திலிருந்து தான் வருகிறது. Same way we came from God. அதே போல நாம் தேவனிடத்திலிருந்து வந்தோம். The body came from the earth. இந்த சரீரம் பூமியிலிருந்து வந்தது. But our life came from God. ஆனா நம்முடைய உயிர் தேவனிடத்திலிருந்து வந்தது. God breathed into man the breath of life. ஜீவ சுவாசத்தை தேவன் மனுஷனுக்குள்ள ஊதினார். So while I'm standing on this earth, attached to this earth, then I still have to be attached to God. Without God, I have no future. ஆகவே பூமியோடு கூட நான் இணைந்திருக்கிற இதே வேளையிலே தேவனோடு கூடவும் நான் இணைந்திருக்க வேண்டும். ஏன்னா அவர்களே என்றால் எனக்கு எதிர்காலமே கிடையாது. If you don't know God today, you have no future. இன்னைக்கு நீங்கள் தேவனை அறியாது இருந்தால் உங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. You're like a plant that has been uprooted and stays out of the ground. It's going to die out. தேவனோடு உறவில்லை என்று சொன்னால் மரம் பூமியிலிருந்து பிடுங்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கிற ஒரு செடியை போல தான் இருக்கீங்க நீங்க. Your roots have to go down deep into God. உங்களுடைய தேவனுக்குள்ளே ஆழமாய் செல்ல வேண்டும். Your happiness, your peace, your joy, your fulfillment of life comes from your attachment, your relationship and your fellowship with God. வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்டாகக்கூடிய சந்தோஷம், சமாதானம், மன நிறைவு, திருப்தி எல்லாமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு இசைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான். I will dare to tell you that without God, if you don't care about God and you don't know God and you don't talk to God and don't fellowship with God, my dear friend, I feel sorry for you. You have no future. தேவனை நீங்கள் அறியாதிருந்தால், அவரோடு உறவில்லை என்றால், ஐக்கியம் இல்லை என்றால், அவரோடு நீங்கள் பேசவில்லை என்றால் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் நண்பர்களே, உங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. That is why salvation is such a wonderful thing. ஆகவேதான் ரட்சிப்பு அவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். We who have been disconnected from God are brought back into fellowship with God. தேவனிடம் துண்டிக்கப்பட்ட நாம் மீண்டுமாய் தேவனோடு சேர்க்கப்படுகிறோம். It's all of a sudden it's like life is flowing into us. திடீரென்று பார்த்தா நமக்குள்ளே ஜீவன் வருகிறது. Everything makes sense. எல்லாமே அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. That is why the man who is in Christ is described as a tree planted by the rivers of water. ஆகவேதான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மனுஷனை குறித்து அவன் நீர்க்கான்களின் ஓரமாய் நடப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. His leaf shall not wither because he is planted. அவன் அங்கே நடப்பட்டிருக்கிறபடியாலே இலை உதிருவதில்லை. He will give his fruit in his season because he is planted. அவன் அங்கே நடப்பட்டிருக்கிறான், ஆகவே ஏற்ற காலத்தில் தன் கனியை தருவான். Whatever he does shall prosper because he is planted. அவன் செய்வதெல்லாம் வாய்க்க, ஏன்னா அவன் நடப்பட்டிருக்கிறான். If a tree is uprooted and kept in a shelf somewhere or inside a house somewhere, you can't say the leaf shall not wither and he'll give its fruit in season and it shall prosper in whatever it does. ஒரு செடியானது வேரோடு பிடுங்கப்பட்டு ஒரு ஷெல்ஃபிலோ வேற எங்கேயோ வைத்து விட்டு இந்த செடியினுடைய இலை உதிராது, அது ஏற்ற காலத்தில் தன் கனியை தரலாம் சொல்லவே முடியாத
அதை பற்றி. That's nonsense. You know, it's going to wither away. It's going to die. அப்படி சொன்னா முட்டாள்தனம். ஏன்னா அது இலை உதிரும், அது சாக போகிறது. So we came from God, so we stay attached to God. ஆகவே நாம் தேவனிடத்திலிருந்து வந்தோம், தேவனோடு இணைந்திருக்கிறோம். In that way, the woman is also attached to God. இந்த விதத்திலே பெண்ணும் தேவனோடு இணைந்திருக்கிறாள். But the woman, in a very special way, came from man. Therefore, she stays attached to ஆனால் man. பெண்ணானவள் விசேஷமான ஒரு விதத்திலே ஆணிடத்திலிருந்து வந்தபடினாலே ஆணோடு இணைந்திருக்கிறாள். So to say that she came from man means that she must stay attached to man in order to survive and flourish. ஆகவே ஆணிடத்திலிருந்து வந்தாள் என்று சொல்லும்போது அவள் தழைத்தோங்க வேண்டுமானால் ஆணோடு கூடவே இணைந்திருக்க வேண்டும். The source is responsible for the product. Where she came from, the source is responsible for the product, just as a manufacturer of a car is responsible for the car if anything happens to it. எப்படி ஒரு கார் தயாரிப்பாளன், அது கார்ல என்ன பிரச்சனைனா தயாரிப்பாளன் தான் அதுக்கு பொறுப்பு. அதே போலதான் ஒரு பொருளுக்கு பொறுப்பு அவருடைய மூல ஆதாரம். Where did it come from? அது எங்கிருந்து வந்தது? Send it back there for repair. அது ரிப்பேருக்கு அங்கேயே அனுப்புங்க. For the female, she came from the man. பெண் ஆணிடத்திலிருந்து வந்தவள். So man is in a very special way responsible for the woman. ஆகவே பெண்ணை பொறுத்தவரையில் ஆண் மிகவும் விசேஷமான ஒரு விதத்திலே அவளுக்கு பொறுப்பாளியா Not இருக்கிறான். only in the relationship of a husband and wife where the man is responsible for the அது woman. கணவன் மனைவி உறவு மட்டும் கிடையாது. கணவன் மனைவி உறவுல மட்டும்தான் ஆண் பெண்ணுக்கு பொறுப்புன்னு கிடையாது. I say to you this. நான் இதையும் சொல்லுகிறேன். Every man is in a way responsible for the woman, for the protection of the woman, for the safeguarding of the woman. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். Yes, that responsibility. அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. That is why if a man sees a woman in danger, he'll always go take up for her. ஆகவே தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஆபத்துன்னு வரும்போது சண்டை போட போறான். She may not have anything to do with him, but you know, he can't just go on just because of, you know. அவனுக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அவன் பார்த்துட்டு சும்மா போறது கிடையாது. So the woman is in a way, special way attached to the man. ஆகவே இப்படி விசேஷமான விதத்திலே பெண் ஆணோடு இணைந்திருக்கிறாள். Man is responsible for the woman. பெண்ணுக்கு பொறுப்பாளி இந்த ஆண் தான். The woman should be able to go to the man and get answers. பெண் ஆணிடத்துல போய் பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும். She came from him. அவனிடத்திலிருந்து அவள் வந்தாள். She is in a very special way attached to him. அவள் விசேஷமான விதத்திலே அவனோடு இணைந்திருக்கிறாள். Fourthly, நான்காவது, she was placed in the garden just like the man. மனுஷனை போலவே ஆணை போலவே அவளும் தோட்டத்திலே வைக்கப்பட்டாள். Now what is the garden of Eden? ஏதேன் தோட்டம் என்றால் என்ன அது? What does it mean to be placed in the garden of Eden? ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்டது என்றால் என்ன அது? In Genesis chapter 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே we read that God made man and placed him in the garden. தேவன் மனுஷனை உண்டாக்கி அவனை தோட்டத்திலே வைத்தார் என்று பார்க்கிறோம். Now God made the whole earth, but the garden of Eden is a specific place in the whole earth. தேவன் பூமி முழுவதையும் உண்டாக்கினார். ஆனா அந்த முழு பூமியிலே ஏதேன் தோட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தது. It was a specially manicured place, a specially prepared place for man. மனுஷனுக்காக விசேஷமாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் அது. Now that garden represented the realities of where man should be and how he should live. அந்த தோட்டம் எதை காண்பித்தது? மனுஷன் எங்கு இருக்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காண்பித்தது. Garden represented the relationship and fellowship with God because it was there that God came and walked and talked with him every day. தோட்டத்திலே தான் தேவன் ஒவ்வொரு நாளும் மனுஷனோடு கூட வந்து பேசினார், உலாவினார். ஆகவே தோட்டம் என்பது தேவனோடு உள்ள உறவை, ஐக்கியத்தை பிரதிபலிக்கிறது. Man was in a place where God was coming and talking to him. தேவன் வந்து தன்னோடு பேசக்கூடிய ஒரு இடத்திலே தான் மனுஷன் இருந்தான். Man was in a place where he was well provided for. நன்றாக பராமரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இடத்திலே தான் ஆண் இருந்தான். Man was in a place of God's provision. தேவனுடைய பராமரிப்பு இருந்த இடத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். In that garden was water. அந்த தோட்டத்திலே தண்ணீர் இருந்தது. In that garden was trees. அந்த தோட்டத்திலே மரங்கள் இருந்தது. In that garden was the animals. அந்த தோட்டத்திலே மிருகங்கள் இருந்தது. In that garden was everything that man needed. அந்த தோட்டத்திலே தான் மனுஷனுக்கு தேவையான அனைத்தும் இருந்தது. Everything that man needed was right there. மனுஷனுக்கு தேவையான எல்லாமே அங்க இருந்தது. It was a cultivated, made ready place. அது பண்படுத்தப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடமா A இருந்தது. place of God's provision, care and protection. தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைந்த ஒரு இடமாய் இருந்தது. Place of fellowship and relationship with God. ஐக்கியம் உறவு கொள்ளக்கூடிய ஒரு இடமாய் அது இருந்தது. And the woman also was made to be living in that kind of place. பெண்ணும் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வாழும்படியாக தான் உண்டாக்கப்பட்டாள். That is why I would say to you, just as it is important for a man to be in relationship and fellowship with God, it is important for the woman to be in fellowship and relationship with God. எப்படி ஒரு ஆண் தேவனோடு கூட உறவு ஐக்கியம் கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு பெண்ணும் இருப்பது மிகவும் முக்கியம்.
That is why, it's very important that both husband and wife in a family must know the Lord and live for God, and, to enjoy the happiness and blessings of God in the best way possible. ஆகவேதான் குடும்பத்திலே சிறந்த முறையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே தேவனை அறிந்தவர்களாய் அவருக்கென்று வாழ்வது ரொம்ப அவசியம். There is happiness there. ஏன்னா அதுல தான் சந்தோஷமே இருக்கு. Relationship with and fellowship with God for both people. That is what was intended by God. தேவன் ரெண்டு பேருக்கு என்னத்தை ஏற்படுத்தினார்? தேவனோடு கூட ரெண்டு பேருமே உறவு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். In a wonderful place they ought to live. ஒரு அற்புதமான இடத்திலே அவர்கள் வாழ வேண்டும். Outside the garden, I believe, probably were bushes and places that were not kept so well. நான் நினைக்கிறேன் தோட்டத்துக்கு வெளியே அவ்வளவு பராமரிக்கப்படாத இடங்களா தான் இருந்திருக்கும். Bushes everywhere. எல்லா இடத்திலும் புதர்கள் இருந்திருக்க வேண்டும். God didn't want man to live in bushes. தேவன் புதர்களிலே மனுஷன் வாழணும்னு விரும்பல. Now since the fall, men and women have been living in the bushes. ஆனா பாவத்தில் விழுந்த பிறகு ஆணும் பெண்ணும் புதர்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. காட்டு மனிதர்கள் மாதிரி இருக்காங்க சில நேரத்துல. We need to become people of the garden. நாமோ தோட்டத்தின் மனிதர்களாய் மாற வேண்டும். People who live in fellowship with God. தேவனுடைய ஐக்கியம் கொண்டு வாழ்கிற மக்களாய் வாழ வேண்டும். Live in the care of God. தேவனுடைய பராமரிப்பிலே வாழ வேண்டும். Live in the provision of God. தேவன் கொடுக்கும் காரியங்களிலே வாழ வேண்டும். Live in the place of God's will. தேவ சித்தத்தின் அந்த இடத்திலே வாழ வேண்டும். Live in the provision of God. தேவனுடைய பராமரிப்பின் மத்தியிலே வாழ வேண்டும். We need to come to that place. அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும். The woman is also meant to live in such a place. பெண்ணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வாழும்படி தான் உண்டாக்கப்பட்டாள். Therefore a woman, I would say, just like a man, can never be happy outside of the garden. ஆகவே தான் ஒரு பெண் கூட தோட்டத்துக்கு வெளியே வந்து விட்டால் அவள் சந்தோஷமா இருக்கவே முடியாது. That is the saddest thing that can happen to human beings. மனுஷனுக்கு நடக்கக்கூடிய ரொம்ப துக்ககரமான காரியமே அதுதான். Outside of fellowship with God, relationship with God, she can never be totally satisfied. தேவனோடு உறவு ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் ஒரு பெண்ணாலே முழுமையை திருப்தி அடைய முடியாது. She cannot really live to the fullest if she lived outside of that garden. தோட்டத்துக்கு வெளியே வாழ்ந்தால் பெண் அந்த அளவுக்கு நிறைவாய் வாழவே முடியாது. Fifthly, ஐந்தாவது, the woman is God's idea. பெண் என்பவள் தேவனுடைய எண்ணமாய் இருக்கிறாள். God's idea. தேவனுடைய எண்ணம் அவள். I say this sometimes in marriages, every time in marriages. ஒவ்வொரு முறை திருமணத்தில் நான் அதை சொல்வது உண்டு. This is not the idea of the old people that thought that a boy must have a girl, and so on. ஒரு ஆணுனா ஒரு பெண்ணு துணை வேணும்னு பழங்காலத்துல அவங்க தீர்மானிச்சதனால இது நடக்கல. This is not something that came in the way. This was like this from the beginning. இது பாதியில வந்தது கிடையாது, ஆதியிலிருந்து இருந்து வருகிறது. Amen. Amen. Mark chapter 10 verse 6 to 9 says this. மார்க் 10 அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் Jesus answering the question about marriage. இயேசு திருமணத்துக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். He says this is not a matter of convenience that people invented somewhere along the line. As the civilization grew and developed, men did not discover an institution called marriage. இயேசு என்ன சொல்லுகிறார்? மனிதர்கள் வளர்ந்தபோது, நாகரிகம் வளர்ந்தபோது இந்த திருமணம் என்ற ஒரு பந்தம் தேவை என்று மனிதர்கள் கண்டுபிடித்து ஏற்படுத்திய ஒரு ஒழுங்கு அல்ல இது. Jesus says, in the beginning, when God made man, he made them male and female. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். Therefore shall a man leave his father and mother and cleave unto his wife. ஆகையால் புருஷனானவன் தன் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு இணைந்திருக்க கடவன். They shall be one flesh. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Therefore what God has joined together, let not man put asunder. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். That's Mark 10:6 to 9. மார்க் 10 6 முதல் 9 வசனங்கள். Jesus says that this institution, this arrangement was made by God from the beginning. இயேசு சொல்றார் திருமண பந்தம் என்பது ஆதியிலிருந்தே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. The idea of creating a woman did not originate with man, it is from God. ஆகவே ஒரு பெண் வேண்டும் என்ற அந்த எண்ணம் மனுஷனிடத்திலிருந்து வரவில்லை, தேவனிடத்திலிருந்து வந்தது. I remember in the early days I used to hear things said like this. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துல இப்படி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். When you go to marriages you hear some of these things. திருமணத்துக்கு போகும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேட்கலாம். They say, well, when Adam was made, he was made to name all the animals. என்ன சொன்னாங்க? ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது எல்லா மிருகங்களுக்கும் பெயரிடு அப்படி ஆண்டவர் சொன்னார். So he was calling the dog a dog and a pig and a pig and so on. ஆகவே நாய்க்கு நாயின் பேர் வச்சான், பன்னிக்கு பன்னியின் பேர் They வச்சான். all were parading before him in pairs. எல்லாமே ஜோடி ஜோடியா ஆணும் பெண்ணுமா அவன் கண்ணு முன்னாடி போச்சு. So as he was looking at it, he was having a feeling an emptiness in his heart. ஆகவே அதெல்லாம் பாக்கும்போது அவன் உள்ளத்துல ஒரு வெறுமை, ஒண்ணு இல்லாத கண்டான். Even a dog has a female dog. ஏன்னா நாய் கூட பெண் நாயின் ஒரு ஜோடி இருக்கு. Even a pig has a female pig. பன்னிக்கும் ஒரு ஜோடி இருக்கு. Why don't I have anybody? ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஜோடி இல்ல? So he asked God, what about me? ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே என்ன பற்றி என்ன? See, these are not in the Bible. These are not things in the Bible. இதெல்லாம் பைபிள் இல்ல.
But you hear these things. ஆனா இதெல்லாம் கேட்கலாம். This is not how it happened. இப்படி நடக்கல விஷயம். Man did not just see all these dogs going in pairs and started crying and say, "Oh God, what about me?" நான் எல்லாம் ஜோடியா பார்த்துட்டு போறத பார்த்துட்டு அவன் கண்ணீர் விட்டு ஆண்டவரே ஏன் ஜோடி எங்கன்னு கேட்கல. And then they say, then God said, "Well, I'm God, but I forgot one thing." அதன் பிறகு ஆண்டவர் சொன்னாரா, ஆனா தேவன் தான், ஆனாலும் ஒரு காரியத்தை நான் மறந்துட்டேன். I forgot to make the woman. பெண்ணை உண்டாக்க மறந்துட்டேன். So they say the woman is an afterthought. ஆக என்ன சொல்ல, பெண் பின்னாடி ஆண்டவர் யோசித்து உண்டாக்கப்பட்டவள். பின் யோசனையினால் உண்டாக்கப்பட்டவள். ஆகவே அவளுக்கு எப்பவுமே பின் யோசனை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. She was made as an afterthought. அவள் பின் யோசனையா உண்டாக்கப்பட்டவள். God didn't plan for her in the beginning, but later on he thought about her. தேவன் ஆரம்பத்தில் அவளை பற்றி திட்டமிடல, பின்னால தான் யோசித்தார். Where is that in the Bible? வேதத்துல அது எங்க இருக்கு? You are reading between the lines. நீங்க நடுவுல விட்டு விட்டு வாசிக்கிறீங்க. Sometimes the preaching becomes like that. சில பிரசங்கமா அப்படிதான் ஆயிடுது பாருங்க. Preaching is not reading. I teach our students, preaching is not reading between the lines. Preaching is reading what's in the line. பாருங்க, நான் சொல்ல மாணவர்களுக்கு பிரசங்கம் வந்து சும்மா அங்கங்க எடுத்து சொல்றதில்ல, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் பார்த்து சொல்வது. Take that line and take every word and find out what is in it. அந்த வாக்கியத்தை எடுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் எடுங்க, அதுல என்ன இருக்கிறதோ அதையும் எடுங்கன்னு சொல்லுங்க. Never go out of it. அதை விட்டு வெளியே போக கூடாது. For some people preaching has 3 points. சிலருக்கு பிரசங்கம்னா 3 பாயிண்ட் தான். Read the text, அந்த பகுதியை வாசிங்க, leave the text, அந்த பகுதியை விட்டுருங்க, never come back to the text. திரும்பி அங்க வரவே வராதீங்க. These are the 3 points. இதுதான் 3 பாயிண்ட். They do that every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான் பண்ணுவாங்க. But the preaching is read the text. ஆனா பிரசங்கம்னா என்ன? அந்த பகுதியை வாசியுங்க, examine the text, அதை ஆராயுங்கள், relate it to life, அத வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட bring out every meaning, ஒவ்வொரு அர்த்தத்தையும் வெளியே கொண்டு dig a little deeper, இன்னும் ஆழமாய் தோண்டுங்கள், squeeze every drop of juice that is there, find out what it is really saying for me today. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அது என்ன சொல்லுகிறது என்பதை அதுல எல்லா சாரையும் புழிஞ்சு கடைசி சொட்டு வரைக்கும் எடுத்துருங்க. Don't leave, don't add anything to it. அதோட ஒண்ணு சேர்த்துறாதீங்க. And don't leave anything there. இருக்கிறதையும் விட்டுறாதீங்க. That's what preaching is all about. பிரசங்கம்னா அதுதான். So if you look at it like that, there all these things we've heard about in marriages sometimes is not there in the Bible. ஆகவே திருமணத்தை பற்றி பேசுறாங்கல, நிறைய விஷயங்கள் பைபிள்ல கிடையவே கிடையாது. Man did not cry to God and ask for a wife. மனுஷன் ஆண்டவர்ட்ட அழுவல எனக்கு மனைவி வேணும்னு. God said it is not good for a man to be alone. தேவன் தான் சொன்னார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு. God's idea. அது தேவனுடைய எண்ணம். God says it's not good for a man to be alone. தேவன் தான் சொல்ல மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது இல்ல. But some people say, well, why didn't God make the woman, brother? சிலர் என்ன கேக்குறாங்க, அப்படினா ஏன் ஆண்டவர் முன்னாடி பெண்ணை உண்டாக்கல பிரதர்? See, he only made her later on. பின்னாடி தான உண்டாக்குனார், அப்புறம் தான உண்டாக்குனார். No, even in that you are wrong. கிடையாது, அதுலயும் தவறு செய்றீங்க. Because when God put him to sleep and took the bone out of him and made the woman and presented to him. ஏன்னா தேவன் அவனை தூங்க வச்சு அந்த எலும்பு எடுத்து பெண்ணை உண்டாக்கி அவன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தபோது What did he say? அவன் என்ன சொன்னான்? He didn't say who is she? யார் இது ஆண்டவர்னு கேக்குறான். I don't know this one. இவளை தெரியவே தெரியாது. Where did you get her? எங்க இருந்து கொண்டு வந்தீர்? No. கிடையாது. He said, oh, she's the bone of my bone and the flesh of my flesh. என்ன சொல்றான் இவன்? என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமானவள். That means he said, oh, I know she was inside of me, now she is outside of me. அது என்ன சொல்றான்? எனக்கு தெரியுமே, இங்க முன்ன உள்ள இருந்தா இப்ப வெளியே வந்திருக்கா. She was part of me. என்னோட ஒரு பகுதியா இருந்தா. So I will say to you that God never forgot. He put her inside, then later on brought her outside. ஆகவே தான் நான் சொல்றேன், தேவன் மறக்கல, உள்ள தான் வச்சிருந்தார், அப்புறம் தான் வெளியே கொண்டு வந்தார். God made man, he has already made the provision. தேவன் மனுஷனை உண்டாக்கின போது ஏற்கனவே அதுக்கான வழியை செஞ்சிட்டார். The woman was there. பெண் இருந்தாங்க. He brought her out. வெளியே கொண்டு வந்தார் பிற்பாடு. Why later bring out? ஏன் பிற்பாடு வெளியே கொண்டு வந்தார்? Purpose. நோக்கம். See, purpose gives rise to priority. நோக்கம் தான் முன்னுரிமைக்கு வழிவகுக்கிறது. Purpose is the reason why man was put first in the garden. ஏன் ஆண் தோட்டத்திலே முதலாவது வைக்கப்பட்டான்? அது காரணம் நோக்கம். Not superiority. ஏதோ மேலானவனால கிடையாது. Purpose. நோக்கம். Purpose is the reason man was first. மான் முதலாவது வந்ததுக்கு நோக்கமே காரணம் நோக்கம். Purpose is the reason that woman was taken next from man. ஆணிலிருந்து பெண் பின்னாலே அப்புறம் எடுக்கப்பட்டாலே அதுக்கு காரணம் நோக்கம் தான். Why is woman made so delicate? ஏன் பெண் அந்த அளவுக்கு மென்மையாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார்? Purpose. நோக்கம். Purpose determines the design. நோக்கம் தான் வடிவத்தை தீர்மானிக்கிறது. Amen. Amen. They got this keyboard like this. கீபோர்ட் இப்படி பண்ணிருக்காங்க. Thank God they didn't make it like this for me to hang like an accordion and play. அக்கார்டியன் மாதிரி மாட்டி வாசிக்கிறதுக்கு இப்படி பண்ணாம இருக்காங்களே, ஸ்தோத்திரம். I can't even reach to the bottom of it. ஏன்னா கீழ வரைக்கும் போய் வாசிக்க முடியாம போய்டும். The purpose determines the design. நோக்கத்து நிமித்தமா அந்த வடிவமைப்பு அப்படி இருக்கு. Now this keyboards, if this keyboard had a mouth and it said no, I don't like to be flat like this, I like to be like this. இந்த கீபோர்டுக்கு வாய் இருந்து நான் இப்படி இருக்க விரும்பல, இப்படி தான் இருக்க விரும்பறேன்னா
Then you are meddling with the design. பிறகு வடிவமைப்பே நீங்க மாத்த பாக்குறீங்க. Leave it like this. அப்படியே விட்டுருங்க. And play it like it is. அப்படியே வாசிங்க, இருக்கிற மாதிரி வாசிங்க. Amen. Amen. Everybody say play it like it is. எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிற மாதிரியே வாசிங்க. வாசிச்சு கெடுத்துறாதீங்க, அப்படியே வாசிங்க. Don't meddle with the design. வடிவத்தை கெடுக்க பார்க்காதீங்க. Understand the design. ஏன்னா வடிவத்தை புரிந்து கொள்ளுங்கள். And deal with it as God has designed. தேவன் அதை எப்படி வடிவமைச்சிருக்கிறாரோ அப்படியே நீங்களும் பாத்துங்க. Amen. Amen. She is God's idea. ஏன்னா அவ தேவனுடைய எண்ணம். Finally, sixthly, ஆறாவது, she is made for the purpose of sharing with the man in his responsibilities. பொறுப்புகளிலே ஆணோடு கூட அந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதற்காக அவள் உண்டாக்கப்பட்டாள். Genesis 1:18 tells us so. ஆதியாகமம் 1:18 நமக்கு அப்படி சொல்லுகிறது. It says that she is made to be a helper. என்ன சொல்லுகிறது? அவள் உதவியாய் இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாள். Help fulfill whatever purposes God has put in his heart. தேவன் ஆணுடைய மனதில் என்ன நோக்கங்களை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற அவள் உறுதுணையாய் இருக்கிறாள். So குடும்பத்தை குறித்து தான் முக்கியமா அங்க சொல்லுது பாருங்க. don't leave out the family there. குடும்பத்தை விட்டுறாதீங்க அங்க. People always say without a vision people perish, and they're always talking about the church. தரிசனம் இல்லாமல் மக்கள் சீர்கெட்டு போறான்னு சொல்லும் போதெல்லாம் சபையை தான் சொல்றாங்க. I would apply that to the family also. நான் குடும்பத்துக்கும் அத குறித்தும் பேசுவேன் நான். As a man must have a vision. ஏன்னா ஒரு ஆணுக்கு தரிசனம் வேண்டும். About the family. குடும்பத்தை குறித்த தரிசனம். What the family ought to be and what it must do. குடும்பம்னா எப்படி இருக்கணும், அது என்ன செய்யணும், what they must accomplish. அவங்க என்ன சாதிக்கணும். Amen. Amen. Without a vision, தரிசனம் இல்லை என்றால் the family perishes. குடும்பம் கெட்டு போகிறது. When you have a vision, ஆனா தரிசனம் இருக்கும்போது all the fighting will be set right. சண்டை எல்லாம் சரியாயிடும். Easy to patch up. பிறகு சமரசம் ரொம்ப ஈஸியா இருக்கும். Because you are in a project, in a vision. ஒரு வேலையில ஒரு தரிசனத்துல இருக்கீங்க. Without a vision, தரிசனம் இல்லன்னா she just packs up and goes to her mother's place. அவங்க மூட்டை கட்டினா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. No vision at home. ஏன்னா வீட்ல தரிசனம் இல்ல. அங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ண சொல்லி இல்ல. Then he says, please tell her brother not to go to her mother's house. அப்புறம் இவர் சொல்லுவார், தயவு செய்து சொல்லுங்க பிரதர் அவளுக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம்னு. If there is a vision here, இங்க தரிசனம் இருந்தா, there is excitement here, இங்க உற்சாகம் இருந்தா, if there is a forward look here, இங்க முன்னோக்கி பார்வை இருந்தா, if there is expectation here, இங்க எதிர்பார்ப்பு இருந்தா, there is work here, இங்க வேலை இருந்தா, if there is a project here, இங்க ஒரு பெரிய வேலை இருக்குமானால், proceeding towards a destiny here, ஒரு முடிவை நோக்கி இவன் செல்லுகிறானானால், then she won't have no time for nothing. பிறகு அவளுக்கு வேற எதுக்கு நேரம் இருக்காது. She'll be busy with you. உங்களோடு கூடவே பிஸியா இருப்பா. To fulfill that vision. அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக. Vision is the secret of a success in the family. குடும்பத்திலே வெற்றிக்கான ரகசியம் தரிசனம். Amen. Amen. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm going to stop it right now. இங்கே நிறுத்தணும் இப்போ. Let's stand up. எல்லாரும் எழுந்திருப்போம். Sometimes I just have to just shut up, I think. Shut my mouth and just stop it just like that. சில சமயத்துல ஒரு வழியில வாயை மூடி நிறுத்த வேண்டியதா இருக்கு. Because it takes a lot of time sometimes. ஏன்னா இதுக்கு நிறைய நேரம் ஆகிறது. But one thing good about the church is we can go on next week. ஆனா சபை குறித்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அடுத்த வாரமும் வந்து கேட்கலாம். Amen. Amen. Thank God for next week. அடுத்த வாரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because we can come back again and look at it a little more. திரும்ப வரலாம், இன்னும் அதிகமாய் பார்க்கலாம். We're going to be talking a little bit more about. இன்னும் கொஞ்சம் அதிகமா அத பத்தி நாம் பேசுவோம். About other things. மற்ற காரியங்களை குறித்து பார்ப்போம். Amen. Amen. Are you happy you came here tonight? இன்னைக்கு இங்க வந்தது குறித்து சந்தோஷமா? Are you happy you are a man? நீ ஒரு ஆணா இருப்பது குறித்து சந்தோஷமா? Are you happy that you're a woman? ஒரு பெண்ணா இருப்பது குறித்து சந்தோஷமா? You understand the purpose you will be. நோக்கத்தை புரிந்து கொண்டா சந்தோஷமா இருப்பீங்க. Don't try to change that. அத மாத்த பார்க்காதீங்க. Just try to understand that. அதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Thank you, Father. Hallelujah. Thank you, Jesus. Father God, we thank you for all the words that have been given before us today. பிதாவாகிய தேவனே, எங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for your grace and your mercy.
உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you for your great purposes. மாபெரும் நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you for opening the eyes of our understanding. உம்முடைய மன கண்களை திறந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for giving us an understanding heart, புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தந்தபடியால் ஸ்தோத்திரம். so that we may live successfully. வெற்றிகரமாக வாழும்படியாக. Understanding, interpreting life as God sees it is the reason, is the way to succeed. வாழ்க்கையை தேவன் பார்க்கிறது போல பார்த்து புரிந்து கொள்வதே வெற்றிக்கான வழியா இருக்கிறது. Thank you for understanding today, O God. ஆண்டவரே, இந்த ஞானமுள்ள இருதயத்துக்காக நன்றி. May families be blessed. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Men and women be blessed. ஆண்களும் பெண்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Oh, may this knowledge of the things of God enter into their hearts and minds. தேவனுடைய காரியங்களை குறித்து இந்த அறிவெல்லாம் அவருடைய உள்ளங்களிலும் மனங்களிலும் பிரவேசிக்கட்டும். May this form them and shape them in the way that they should go. ஆண்டவரே, இவர்கள் எந்த விதத்தில் போக வேண்டும் அப்படியே இது அவளை உருவாக்கி வணையட்டும். We give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Let's sing this song and then we'll பாடலை பாடுவோம், பிறகு நாம் கடந்து செல்லலாம். I'll never be the same again, no, no. Never be the same again. I'll never be the same again, no, no. Hallelujah. Since I met the Lord, I am not the same. I'll never be the same again. God bless you. I'll never be the same again, no, no. Never be the same again. I'll never be the same again. Hallelujah. Since I met the Lord, I'm not the same.